ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரீசெண்டாக சன்டான்ஸ் அப்படின்ற 360 டூம் தேட்டருக்கு தான் போயிருந்தோம். அங்கே நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கெல்லாம் 1 வீக் லீவ் விட்டாச்சு. நீ அவங்கள வீட்டில் வச்சு எப்படி சமாளிக்க போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்களா? கவலையே வேண்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் டூம் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப எங்கேஜ்டாக இருப்பாங்க, ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இந்த தேட்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதுக்கு எப்படி போகணும், அண்ட் இதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் என்ன, அது எங்கே புக் பண்ணணும், எப்படி புக் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். இங்கே ரீசெண்டாக நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கேருந்து போயிட்டு வர வழியில் நாங்கள் இந்த டூம் தேட்டர் பார்த்தோம். இது ஏற்கனவே நாங்கள் போயிருக்கனால இன்னும் இது ஃபங்க்ஷனில் தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக புக் மை ஷோ ஆப்பில் பார்த்தோம். ஃபங்க்ஷனில் தான் இருந்தது, டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குன்ட்டு பார்த்தோன்னா உடனே நாங்கள் அதை புக் பண்ணிட்டோம். இது ஆல்ரெடி நாங்கள் 2 தடவை போயிருக்கோங்க. என் பொண்ணு அப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணால், அவளுக்காக தான் நாங்கள் திரும்பி புக் பண்ணோம். கூடவே எங்கள் அம்மா அப்பா வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா, சரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணிட்டோங்க. உள்ளே போனோன்னே வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே போன எஃபெக்ட் இருந்ததுங்க. நான், என் பொண்ணு, என் அம்மா அப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். வயசு வித்தியாசமே இல்லாமல் பயங்கரமாக நாங்கள் இதில் என்ஜாய் பண்ணோம். இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் டு கோவளம் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே விஐடி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் காசகரன் சன் சிட்டியில் தான் இந்த சன்டான்ஸ் இருக்குது. இந்த ஷோவோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ், ஆனால் எங்களுக்கு 25 மினிட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. முதல்லலாம் இதுக்கு 100 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 150 ருபீஸ் பர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்கள எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஒரு பிலோ 5 இயர்ஸ் குழந்தைங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ஃபீ கிடையாது, ஃப்ரீ தான். இது புக் மை ஷோ ஆப்பில் மட்டும்தாங்க புக் பண்ண முடியும். நீங்கள் வேறு எந்த ஆப்லேயோ இல்லை நேரவோ போய் புக் பண்ண முடியாது. நீங்கள் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அங்கே போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே எதுவும் சர்வ் பண்ண மாட்டாங்க. இந்த ஷோவோட டைமிங் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் ஒரு டைமிங் இருக்குது, வீக்கெண்டில் ஒரு டைமிங் இருக்குது. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா 4 o'clock to 9 o'clock, அதே வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock to நைட் 9 o'clock வரல இருக்குது. இங்கே ஒவ்வொரு கிட்ஸுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இதில் இருக்க ஒவ்வொரு இதுவும் பக்கத்தில் வர மாதிரி இருந்தது. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சீரியஸாக பார்க்கவே பயங்கரமாக இருந்ததுங்க. எல்லாம் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரல, வயசு வித்தியாசமே பார்க்காம எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி 360 நமக்கு இமேஜ் இருந்தது. அது ரொம்ப நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. மேலே கீழே தரையில் கூட எல்லாம் ஓடணும், குழந்தைங்களாம் பிடிக்கிற மாதிரி போகிறாங்க. நிஜமாலுமே வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே நம்ம போன மாதிரி தான் இருந்தது. என் பொண்ணெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணா. அவள் ரொம்ப ஹைப் ஆகிட்டா, அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால். நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி ஓடுற மாதிரிலாம் காட்டுவாங்க. கரெக்டாக அந்த சர்க்கிள் வரும்போது அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி அங்கே இருக்க எல்லா கிட்ஸுமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்கு பக்காவான என்டர்டெயின்மெண்ட்டான ஸ்பாட்டாக இருக்குங்க. இது கம்மி டியூரேஷனாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இதில் விளையாடுவாங்க. என் பொண்ணெல்லாம் இது முடிகிற மாதிரிலுமே ஃபுல் ஹைப்பில் தான் இருந்தாவ. அங்கே ஓடுற இங்கே ஓடுற, அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன்ட்டு அவன் ஓடிக்கிட்டே தான் இருந்தால் அவள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். எல்லா குழந்தைங்களும் ஒன்று சேர்ந்து விளையாடுறத பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. சீரியஸாக இதெல்லாம் மூவ் ஆகும்போது நம்மளே மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. நீங்கள் அப்படியே நின்றுட்டே தான் இருப்பீங்க, ஆனால் அவங்கள யாரோ தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நமக்கு சுற்றி இருக்கவங்களாம் ஏதோ வேகமாக ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எங்கள் அம்மாலாம் என் கையை இறுக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டாங்க. எனக்கே பின்னாடி தள்ளுற மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆச்சுங்க. அண்ட் இந்த டாய் ஸ்டோரி எல்லாம் கிட்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இது ஒவ்வொரு இதையும் என் பொண்ணெல்லாம் போய் பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், இதை பிடிக்கிறேன்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணான். எஸ்பெஷலி இந்த கேண்டி வேர்ல்டு எல்லா குழந்தைங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே கேண்டீஸ் மேலே பலூன் அங்கங்கே பறக்கிறது, அப்புறம் அந்த டாய் அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணி போகிறது, ஐஸ்கிரீம் வேர்ல்டு, இதெல்லாம் பயங்கரமாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் போகிறப்ப இதே தான் வருமானு எனக்கு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஏன்னா உள்ளே இருக்க செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இதை போட்டு விடுவாங்க. உள்ள கிட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடியோஸை ப்ளே பண்ணுவாங்க. இல்லை அடல்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அடல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடியோ ப்ளே பண்ணி விடுவாங்க.
நீங்கள் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஆனால் வந்துட்டு உங்கள் செட்டில் வந்துட்டு கிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அடல்ட் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த ஷோவில் கூட போய்க்கலாம். நாங்களே வந்துட்டு ஒரு ஷோ முன்னாடி தான் போனோம். நாங்கள் வந்து 4:30 ஷோக்கு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் 4 மணி ஷோக்கே நாங்கள் வந்து முன்னாடி சொல்லிட்டு போயிட்டோம். அவங்களுக்கு தேவை வந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்கணும். அதுதான் அமௌண்ட் பே பண்ணி நம்ம புக் வந்து பண்ணியிருக்கணும். அது மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி முன்னாடியே உள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க எதுவும் சொல்ல, சரி நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து இந்த ஸ்பேஸும் அண்ட் வந்து 7 ஒண்டர்ஸ்னு ஒன்று போடுவாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் டீட்டெயில்டாக நான் ஒரு லாங் வீடியோ வந்து போடுறேங்க. மறக்காமல் அதையும் சேர்த்து பாருங்கள். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். அது ஒரு ஃபுல் வீலாக நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.